Taste the Daily. பின்னலாடை துறைக்கு தனி வாரியம், எளிய முறையில் வங்கிக் கடன் உதவி, புதிய தொழில்நுட்பத்திற்கு மானியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நடப்பாண்டு மத்திய நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்த்திருப்பதாக திருப்பூர் தொழில்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியம் தெரிவிக்கையில், தற்போதுள்ள காலகட்டத்தில் புதிய தொழில்நுட்பம் வந்துள்ளதால் இயந்திரங்கள் வாங்குவதற்கு மானியம் வழங்கிட வேண்டும். அப்போதுதான் பிற நாடுகளோடு போட்டி போட முடியும் என்றார். திருப்பூர் உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் முத்துரத்தினம் கூறுகையில், அரசாங்கம் ஜவுளித்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இதற்கு முன்பு கண் துடைப்பாக 1% மட்டுமே பட்ஜெட்டில் ஒதுக்கினர். ஆனால் இந்த வருடம் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றார். குறிப்பாக MMF என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணலை ஆடைகள் அதிகமாக உற்பத்தி செய்ய அரசு ஏதுவாக அதற்குண்டான வரி விதிப்புகள், அதற்குண்டான இறக்குமதி சலுகைகள் எதிர்பார்க்கின்றோம். வட்டி மானியம் 5% உயர்த்தி தர எதிர்பார்க்கின்றோம். கிரீன் கார்பன் என்று சொல்லக்கூடிய பசுமை சார்ந்த உற்பத்திகளுக்கு தனி HSN கோடும் தனியான ஊக்குவித்தை வேண்டும். AI தொழில்நுட்பத்தில் புதிய இயந்திரங்களை நிலவ அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த அரசு இந்த நிதிநிலை அறிக்கையில் திருப்பூர் ஏற்றுமதியோடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உறுதுணை புரியும் என்று நம்புகின்றோம். பங்களாதேஷ் நம்மளுக்கு போட்டி நாடா இருந்தது. பங்களாதேஷோடைய அரசியல் மாற்றத்தினால அங்க போக வேண்டிய ஆடெல்லாம் இந்தியா நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தோம்னா இந்த பட்ஜெட்ல சிறப்பு நிதி கொள்கையை அரசு அறிவிக்கணுங்க. குறிப்பா இதுக்கு தனி ஒரு வாரியம் மேல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய மானியங்கள் இந்த தொழிலுக்கு அரசு கொடுக்கறதுக்கு முன் வரணும்.